யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. நிறைய பேர் நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், ஆனால் திடீர்னு எப்படி நான் வெயிட் போடுறேன்னே தெரியல அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், இருந்தாலும் ஏன் இப்படி வெயிட் எனக்கு குறையுதுன்னு தெரியல. அதாவது ரெண்டு விஷயங்க. உடல் எடை அதிகரிப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பரவலாக கேட்டுட்டு வரோம். ஆனால் உடல் எடை குறையும் போது, சடசடன்னு குறையும் போது தயவு செஞ்சு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதில் இந்த நம்ம உடம்பில் பல விதமான ஹார்மோன்கள் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிற சுரந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கக்கூடிய ஹார்மோன் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்ட், தைராய்டு. தைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல நம்மளுடைய கழுத்து பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை வடிவத்தில் இருக்குது. இது ரெண்டு விதமாக, அதாவது அதிகமாக சுரந்தாலும் தப்பு, குறைவாக சுரந்தாலும் தப்பு. ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே பிரச்சனை தான். இது பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது தைராய்டு ப்ராப்ளத்தினால குறைவான ஒரு எடை இல்லைன்னா அதிகரிப்பான எடை, இதய துடிப்பு மாறா இருக்கிறது, செரிமான பிரச்சனை, மனசு மூட் ஸ்விங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மனசு ஒரு நிலையான தன்மையில் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு அனீமிக்காக இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இர்ரெகுலரான பீரியட்ஸ் வர்றது, அதே மாதிரி கருவுறுதல் கஷ்டமாக இருக்கிறது, டக்குன்னு கருவுறாதது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பில் மனசில் நிறைய பிரச்சனைகள் இந்த தைராய்டு ஏற்படுத்துது. ரொம்ப முக்கியமான கிளாண்டு இந்த தைராய்டு. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, யோகத்தில் ரொம்ப அழகான சில பயிற்சிகள் இருக்குது. இப்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பீரியட் இர்ரெகுலராக இருந்தாலோ, திடீர்னு வெயிட் ஜாஸ்தியானாலோ, திடீர்னு வெயிட் குறைச்சாலோ முதல்ல தைராய்டை செக் பண்ணுங்கள். எல்லாருமே தைராய்டு இருக்கா அப்படிங்கிறது, ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, நமக்கு அதுக்கான நல்ல யோகாசனங்கள் நம்மளுடைய யோக பயிற்சியில் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கழுத்து பகுதியை நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்பப்போ லேப்டாப்பில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இப்போ எல்லாருமே மிஷினில் தான் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, இல்லை நின்றுக்கிட்டு வேலை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தலையை ரைட் அண்ட் லெஃப்ட்டு நல்லா அப் அண்ட் டவுன்னு அப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 முறை ரைட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன், அப்புறம் மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணுறது, அப்புறம் நல்லா ரிவர்ஸ் பண்ணுறது. இது மாதிரி ஒரு 10 முறை. மேலேயே பார்த்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருங்க. நல்லா இந்த த்ரோட் பகுதியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே குனிஞ்சு இதெல்லாம். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு முடி கொட்ட ஆரம்பிக்கும், ஸ்கின் ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி குடலில் ஏதோ நம்ம சாப்பிட்றதெல்லாம் செரிமானம் ஆகாத மாதிரி ஒரு என்னமோ ஒரு மாதிரியே இருக்கே அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து பார்த்திங்கன்னா இப்படி வீங்கினா மாதிரி இருக்கும். கழுத்து இப்படி இருக்காது உங்களுக்கு, அந்த வடிவமாக இல்லாமல் என்ன ஆகுனா, கழுத்துக்கும் தவணைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சின்னுக்கும் நம்மளுடைய செஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கணும். இந்த வளைவு இல்லாமல் ஃபுல்லாக கழுத்து பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே ஒரு 15 வயசு 14 வயசுக்கு மேலே போச்சு, நமக்கு பீரியட்ஸில் ப்ராப்ளம் வருதுன்னு லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கு, எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்கராக இருக்குது, திடீர்னு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இம்மீடியட்டாக போய் தைராய்டு செக் பண்ணுங்கள். சரி, இப்போ தைராய்டுக்கான ஆசனங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க, கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, கைகளை உங்கள் உடம்புலேருந்து பக்கவாட்டில் அப்படி வச்சுக்கோங்க, கண்களை மூடிட்டு நல்லா மூச்சை பொறுமையாக எடுத்து பொறுமையாக விடுங்க. ஒரு 2 நிமிஷம், மினிமம் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய குதிகால்களும் டோஸுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முன்கால் விரல்களும் சேர்ந்து இருக்கணும், கைகள் உடம்போடு ஒட்டி இருக்கணும், 2 உள்ளங்கையும் தரையை நோக்கி இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெதுவாக உங்களுடைய கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. 2 கால்களையும் இப்படி மடக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கைகள் தரையில் இருக்கட்டும், மெதுவாக இடுப்பை நல்லா தூக்குங்க. மெதுவாக நல்லா இடுப்பை தூக்கிட்டு கீழே இறக்குங்க. எத்தனை முறை? முதல்ல ஆரம்ப கட்டத்தில் யோகா நான் பண்ணதில்லை, ஆனால் இந்த தைராய்டுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நல்லா இடுப்பை தூக்கிட்டு இறக்குங்க. ஒரு 5லிருந்து 10 முறை இதை பண்ணலாம். பண்ணிவிட்டு கால்களை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இப்போது மெதுவாக உங்களுடைய கைகளை உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே, அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா பட்டக்ஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக உங்களுடைய தலையை தூக்கி உங்களுடைய கால்களை பாருங்கள். உங்கள் கால்களை பார்த்துட்டு
என்ன பண்ணுங்கன்னா, மெதுவாக உங்களுடைய தலைப்பகுதியை கீழே தரையை நோக்கி, தரையை தொடணுங்கிற அவசியம் இல்லை, தரையை நோக்கி கீழே வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய கழுத்து பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகி பொறுமையாக அப்படியே வச்சுட்டு மெதுவாக கீழே வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களால் தொட முடியும் அப்படின்னா உங்களுடைய தலை வந்து தரையை தொடலாம். தொட முடியல அப்படின்னா இப்படியே வச்சுக்கலாம். எவ்வளோ நாழி? ஒரு 10 செகண்டு நீங்கள் மனசில் எண்ணுங்க. எண்ணிட்டு திருப்பி தலையை தூக்கி உங்கள் காலை பாருங்கள். பார்த்துட்டு பொறுமையாக உங்கள் தலையை கீழே கொண்டு வந்துட்டு கைகளை ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது சர்வங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். சர்வங்காசனம் உங்களால் ஷோல்டர் ஸ்டாண்டு பண்ண முடியாத ஆரம்பத்தில், அதனால் விபரீத கரணி எப்படி பண்ணலாம்? ஒரு வாலில் நீங்கள் உங்கள் 2 கால்களையும் வச்சுட்டு பேஷ் ஷேப்பில் வச்சுட்டு மெதுவாக உங்களோட இடுப்பை தூக்குறீங்க. உங்களோட 2 கைகளும் உங்களுடைய பின்பக்கம், அதாவது இடுப்பு பகுதிக்கு கீழே, பட்டக்ஸ்க்கு கீழே இருக்கட்டும் அந்த கைகள். அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு உங்களுடைய 2 கால்களையும் தூக்குங்க. இதுக்கு பேர் விபரீத கரணி அப்படின்னு பேர். நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா, உங்களால் இடுப்பை தூக்க முடியும்னா தூக்கலாம். அப்படியே தூக்கி கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுருக்கணும். சர்வங்காசனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, விபரீத கரணி பண்ணால் போதும். உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சுவத்தில் உங்களுடைய கால்களை வச்சுக்கிட்டு மெதுவாக உங்கள் இடுப்பை தூக்குங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய இடுப்பை கீழே கொண்டு வந்துட்டு கால்களை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. அவ்வளோதான். கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும், கால்களை அப்படியே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை நீங்கள் அதுக்கு கவுண்டர் பாஸ்டராக 2 கால்களையும் சேர்த்துட்டு கைகள் உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே, அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பட்டக்ஸ் கீழே இருந்துட்டு தலையை தூக்கிட்டு உங்களுடைய தலை வந்து நல்லா பின்னாடி தொங்க விடணும். அப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு இருக்கக்கூடிய கழுத்து பகுதிக்கு அதிக அளவில் இரத்த ஓட்டம் போய் அது நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை முறை? 10 கவுண்ட்டு. ஆரம்பத்தில் எப்போவுமே நீங்கள் மூச்சு இழுத்து விடுறது, ரொம்ப நாள் இருக்கிறது அது பண்ணாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னா 10 கவுண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது உங்களுடைய வால் கிளாக்கில் இருக்கக்கூடிய நொடிக்கான முள் இருக்கு இல்லையா, அது அழகாக ஒரு செகண்ட் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த ஒரு மணித்துளியில் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 10 செகண்ட் கவுண்ட் பண்ணிவிட்டு கைகளை கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே படுத்துக்கோங்க. ஒரு 1லிருந்து 2 நிமிஷம் அப்படி படுத்துட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி வலது காலை மடிச்சுக்கோங்க, இடது காலை மடிச்சுக்கோங்க. மெதுவாக ஒரு பக்கமாக திரும்பி உங்கள் கைகளை உங்களுடைய தலைக்கு வச்சுக்கிட்டு கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கணும். எந்த பக்கம் திரும்புகிறீங்களோ அந்த கை வந்து உங்கள் தலைக்கு கீழே இருக்கணும். ஆப்போசிட் கை வந்து தரையில் கீழே இருக்கணும். மெதுவாக ஒரு 30 செகண்ட்ஸ் to 45 செகண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு, அதுக்கப்புறமா கைகளை ஊனி, இந்த கைகளை அப்படி ஊனி அதுக்கப்புறம் தான் அப்படி எழுந்து உட்காரணும். எழுந்துக்கிற முறை, படுக்கிற முறை அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யாருக்கெல்லாம் லோயர் பேக் பெயின் இருக்கோ அவங்க எழுந்துக்கிற முறை, படுத்துக்கிற முறை, அந்த லோயர் பேக்கை சரி செய்கிறது எப்படி? எல்லாருக்குமே இப்போ முதுகுவலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அந்த காமனாக இருக்கக்கூடிய முதுகுவலி ஆகட்டும், இல்லை நமக்கு ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது நமக்கு கழுத்து பக்கம் இருக்கக்கூடிய சர்வைக்கல் ஆகட்டும், இல்லை லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் ஆகட்டும், இது சரி செய்கிறத எப்படி அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் அதுக்கான விளக்கமும் அதற்கான யோக பயிற்சியும் சொல்ல போகிறேன். மறக்காமல் யோகபவனம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக பண்ணலாம். யாரும் கூட இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தைராய்டு கிளாண்டு இருக்கிறவங்க இந்த 3 ஆசனங்களை பண்ணாலே அவங்களால நல்லபடியாக அதுலேருந்து வர முடியும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப தலை சுற்றுது, பிபி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை செய்யாதீங்க. சரியான முறையில் ஒரு டீச்சர்கிட்ட போய் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை பயிற்சி செய்யணும். இந்த தைராய்டு கிளாண்டுக்கான ஆசனங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.